ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல், என்ன யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ குவரிஸ் இருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஸோ கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த லிங்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காக 1-to-1 செஷன் தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷனை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் குரூப்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எதாவது ரெஃபரல் வேணும் அப்படின்னா 1-to-1 செஷனில் வந்து உங்களோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிவிட்டு நீங்கள் 1-to-1 செஷனில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் ரெஃபரல் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இல்லை கமெண்ட் செஷன்லையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்க, ஸோ இல்லை உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் இருக்குது, ஸோ அப்படின்னா இந்த வீடியோவை அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் மற்ற பீப்புள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஆக்சுவலி சொல்லுற மாதிரி ஸோ விப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸோ பிசிஏ அண்ட் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் வந்து ஸோ ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 2024-2025 மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பிசிஏ அண்ட் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 2024 அண்ட் 2025 மட்டும்தான். இந்த ரெண்டு கிராஜுவேட்ஸ் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த 2 இயர் பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து மேல்க்கா ஃபீமேல்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 கிரைட்டீரியா பீப்புளுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அப்ளை பண்ணலாம், ஸோ ஃபீமேலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வில்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த விப்ரோவில். ஸோ விப்ரோ ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ யூஜி முடிச்சுட்டு ஸோ பிஜி நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இல்லை ட்ரை பண்ணாமல் ஒர்க் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, எம்டெக் படிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் விப்ரோ ப்ரோக்ராம் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 10th and 12th முடிச்சிருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. தென் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா 2024 and 2025 மட்டும்தான் நீங்கள் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் 60% ஆர் 6.0% சிஜிபிஏ இன் கிராஜுவேஷன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 60%க்கு மேலே அபோவ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த யூஜி அண்டர் கிராஜுவேட் டிகிரியில். தென் ஃபுல் டைம் பிசிஏ ஆர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிசிஏ ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி பீப்புள்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நோ பார்ட் டைமாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஃபுல் டைமாக தான் வந்து காலேஜில் போய் படித்த மாதிரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வில் பி 10th and 11th ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்லி. கண்டிப்பாக நீங்கள் 10th and 12th முடிச்சிருக்கணும். Then one backlog is allowed to the assessment stage. Candidates are expected to clear the backlogs along with the 6th semester அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2025 வந்து ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே தான் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அசஸ்மெண்ட் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு அரியர் இருந்தால் ஓகே, இல்லைனா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஸோ 6th செமஸ்டர் முடிக்கிறப்போ கண்டிப்பாக எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கேப் ஆஃப் 3 years எஜுகேஷன் அலவுட் 10th and 12th ஸ்டாண்டர்ட் கமிட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th 10th 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளேயே முடிச்ச மாதிரி இருக்கணும். இப்போ 12th முடிச்சுட்டு அடுத்த வருஷமே நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை நான் வந்து 12th முடிச்சுட்டு 3 வருஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென் நோ கேப்ஸ் ஆர் அலவுட் இன் த கிராஜுவேஷன் பீரியட். கிராஜுவேஷன் should be completed within a 3 years. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிராஜுவேஷன் யூஜி டிகிரி வந்து 3 வருஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஸோ என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே 1-to-1 செஷனுக்கான ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மஸ்ட் ஹேவ் கோர் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் 1 சப்ஜெக்ட் கிராஜுவேஷன், பிஸ்னஸ் மேக்ஸ் ஆர் அப்ளைட் மேக்ஸ் வில் பி நாட் கன்சிடர். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸில் 2 வேறு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா
பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. தென் மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆர் பிஐஓ ஆர் சிஐஓ கேனாட் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அதர் கண்ட்ரீஸ். ஸோ கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். பூட்டால் ஆர் நேபாள் சிட்டிசன் மஸ்ட் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட். பூட்டான் பீப்புள்ஸும் அப்ளை பண்ணலாம். நேபாள் சிட்டிசன் பீப்புள்ஸும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். தென் தோஸ் ஹூ ஹேவ் பார்ட்டிசிபேட் இன் எனி விப்ரோ செக்ஷன் ப்ராசஸ் லாஸ்ட் 3 months நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது விப்ரோ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 3 monthக்குள்ளே விப்ரோ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுக்காம வேறு ஒரு நியூவாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இதில் கன்சிடர் பண்ணிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் சோலி டிஸ்கிரிப்ஷன் த விப்ரோ பெர்மிட் ரெஸ்ட்ரிக்டட் பார்ட்டிசிபேட் ஆஃப் எனி கேண்டிடேட் வித் எலிஜிபிள் ஆர் விப்ரோ ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பார்ட்டிசிபெண்ட் வந்து ஸோ விப்ரோவில் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது தப்பு பண்ணுற பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அந்த பீப்புள்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு இது நமக்கு தேவையில்லை. தென் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் 1 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஃபார் விப்ரோ ஒர்க் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2025 இந்த ஃபார்மை வந்து நீங்கள் சிம்பிளாக ஃபில் பண்ணால் போதும். தென் ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாயினிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவோட பார்ட் 2 கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்ட் 2ங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஹியரை கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சூப்பர் செட்டோட ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மோட டெட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 16 தான் கொடுத்துருக்காங்க. February 16 நைட் 12 o'clock வரைக்கும் கொடுத்துருக்காங்க இவங்க வந்துட்டு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துருந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறங்கிறத பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி இருக்குது இல்லையா, ஸோ இந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் போகும்போது உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்க இல்லையா, அப்போவே வந்து நீங்கள் கொடுக்கும்போதே இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஃபில்டர் அவுட் பண்ணிடும். அதனால் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஸ்கூலில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதனால் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. தென் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட்டுங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. ஸோ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த ஸ்டார் வந்து மேண்டேட்ரி காலம்ஸ். அந்த மேண்டேட்ரி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து கொடுக்காம உள்ளே போகாது. அதனால் இதில் ஃபில் பண்ணுமா வேணாமான்னு கேட்காதீங்க. தென் கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணியே தான் ஆகணும். இந்த மேலே ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கோம். அது வந்து கண்டிப்பாக ஒரு மேண்டேட்ரி ஃபீல்டு. ஸோ அந்த மேண்டேட்ரி ஃபீல்டை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போயிடும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனலில் அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அது என்ன டேட்டான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் இந்த கம்மிங் சாட்டர்டே February 1 பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூர் மீட்டை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயம்புத்தூர் மீட்டப்புக்கு வந்தீங்கன்னா இதை பற்றி நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, 1-to-1 லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.